எல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணேன்னா வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கிச்சன்ல பாத்திரங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் கழுவிட்டு கிச்சன்லாம் நீட் பண்ணிட்டு டயர்டா இருந்ததா கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். எந்திரிச்சிட்டு இப்போ குளிச்சுட்டு அதாவது ஆக்சுவலி ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இப்போ தம்பி வந்துருவான். எப்பவுமே தம்பிக்கு வந்து முதல்லலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய மாட்டேன், மார்னிங் எதுவும் செய்ய மாட்டேன், கொஞ்சம் சோம்பேறியா தான் இருந்தது. பட் அவனுக்கு என்னன்னா வந்துட்டு கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது மயக்கம் வந்துருச்சு தம்பிக்கு. ஆக்சுவலி வந்துட்டு அவன் வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி தான் வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்தான். அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு எடுக்கும் போது அவனுக்கு ஒரு கிரினஸ் மாதிரி வந்துருச்சா, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எவ்வளவு வேலை இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, காலையில ஒரு நிமிஷம் இருங்க, பிரைட்னஸ் கம்மியா அண்ட் எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்ல, காலையில நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அவனுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெய்லி ஒவ்வொரு டிஷ் வந்து அவனுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதோட பிளஸ் பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸ், இதை ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுத்துருவேன். அண்ட் டெய்லி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை சுண்டல் வேக வச்சு தரது, பண்ணி தரது, அதுக்கப்புறமா பிரெட் சாண்ட்விச், பிரெட் சாலடு, சாரி வெஜிடபிள் சாலடு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துருவேன். இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவனுக்கு வந்து பன்னீரும் சப்பாத்தியும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஊருக்கு போயிட்டு, அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே பன்னீர்ல பிரியாணி செஞ்சேன். பட் பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா அது வந்து இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவனுக்கு நூடுல்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூஸ் போட்டு வச்சிருவேன். ஸோ அதனால வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடலாம். மணி 5 ஆயிடுச்சு. 6 o'clock டான் வந்துடுவான். ஓகேங்க, வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் முடிஞ்ச ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ரிவ்யூ உண்மையிலேயே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட் தான், ரொம்ப ரேஞ்செலாம் கிடையாது. ஒரு 300க்குள்ளேயே முடிகிற மாதிரி தான். 300க்குள்ளே முடித்தாலும் அட்லீஸ்ட் 2 month உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கின்னுக்கு. உங்களுக்கே தெரியும், நான் இப்போ எதுவுமே போடலை பாருங்கள் ஃபேஸுக்கு வந்து, சாரி மேக்கப் எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு சீரம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு கிளியர் ஸ்கின், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்ல கிளியர் ஸ்கின்னாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 to 3 months மேலேயே இருக்கும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பேன். செட் ஆகிடுச்சுன்னா அது கண்டினியூ பண்ணுவேன். திருப்பி இன்னொரு ப்ராடக்ட் மூவ் ஆன் பண்ணுவேன். செட் ஆயிடுச்சுன்னா அது கண்டினியூ பண்ணுவேன். ஸோ வந்துட்டு ஒன்னே யூஸ் பண்ணாமல் அப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு செட் ஆனது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல. மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து இது ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் என்னோட ஸ்டாண்டர்டான ஹேர் ஸ்டைலு. ஸோ இதில் வந்துட்டு லைட்டாக இந்த கட் பண்ணதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு பவுன்சியாக இருக்கும், தெரியுதா? ஸோ கட் பண்ணதுனால, இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டாலும் நல்லா தான் இருக்குது, நம்ம அந்த மாதிரி விட்டாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் ரெடி ஆகிட்டேன். இப்போ போயிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே இருக்கான் ருசி? காணோம். ஏ ப்ரூசி, எங்க தூக்கியா செல்லுக்குட்டி? உள்ள போயிடு, உள்ள போயிடு, உள்ள போயிடு, உள்ள போ, உள்ள போ. இப்போ பெட்ஷீட்டில் ஓடிடு, ஓடிடு, பூச்சி வருது, ஓடிடு. மியா, நீ சாப்பிட வாங்க. அப்படிதான் சாப்பிடுவாங்க, கீழெல்லாம் கொட்டி. ஒரு டீசென்ட் இல்லையா? இப்படிதான் சாப்பிடுவாங்களாடா லூசு. இன்னைக்கு ப்ரூசி எவ்வளோ பொசசிவான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ என் பையனை நான் கொஞ்சம் போகிறேன், அவன் அழுவான், இல்லைன்னா என்கிட்ட வருவான். பாருங்க. தம்பி, அம்மாட்ட வாட செல்லம். பிரேமு, ஓடி வந்துரு அம்மாட்ட. என் தங்க கட்டி வந்துரு, என் தங்க செல்ல வந்துரு, வாடா அம்மாட்ட. ப்ரூசிமா, சாரி பிரேம்மா, வாட செல்லம், அங்கே வா. பிரேம் வா, அம்மாட்ட ஓடியா, 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 வா. அம்மா முத்தாத்தா இங்கே வந்துட்டு சீக்கிரம் வா நீ அம்மாட்ட. பிரேமே, நீ சீக்கிரம் வா அம்மாட்ட. பாருங்க, நான் உள்ளே போய் அவனை கொஞ்சுறேன், பார்த்துட்டேன் எப்படி கத்துறான்னு மட்டும் பாருங்க. சரி,
தங்க பிள்ளை எங்க இருக்கான்? என் தங்கம் எங்க இருக்கு? என் தங்கம் யாரு? நீ இல்ல, நீ இல்ல, நீ ஏண்டா அம்மாக்கு, நீ அம்மாக்கு வேண்டாம். அண்ணாதான் எனக்கு வேணும். அண்ணா, அண்ணா, சரி 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 சரிடா, நீ தாண்டா என் தங்கம். வா மாட்ட, வா. பார்த்தீங்களா? வா. சரி சரி சரி. அவன் சும்மா. நெக்ஸ்ட் டேங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பி இருக்கோம். ஸோ போகும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரிசனம், முருகனோட பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. சின்ன சின்ன விஷயத்த கூட நான் வந்து ஒரு பாசிட்டிவாக தாங்க நினைப்பேன். ஸோ நம்மளை சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் இருக்காருன்னு இந்த சின்ன சின்ன விஷயம் மூலியமா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் சிறுவாபுரி வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரத்துல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. எனக்கு வந்து அந்த போகும்போது அந்த வழிலாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகும் போதே ஒரு பெரிய வீடு ஒன்று பார்த்தேன். ஸோ இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரி செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து விவசாயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ மாசத்துக்கு 2 தடவை நாங்கள் போயிட்டு வரது உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டிட்டு அங்கேயே இருந்து விவசாயத்தை வந்து பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்கள்லாம் வந்து எல்லாம் பெரிய பசங்களா ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நிம்மதியாக நம்ம வந்து லைஃப்பை வந்து கிராமத்தில் போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஏஜ் வரும்போது நமக்கு வந்து சிட்டி லைஃப்லாம் வந்துட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ எப்போ வந்து ஊருக்கு போவோம் அந்த மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து மனசு சொல்லுது. அண்ட் இந்த ஊரில் வந்து நிறைய விவசாயம் நடக்குங்க. ஸோ சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நாற்று விடுறது அண்ட் நிறைய வந்து வேர்க்கடலை செடி எல்லாமே வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. அண்ட் சிறுவாபுரி பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு அழகான கிராமங்க. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு முருகன் கோயில், சிறுவாபுரியில் உள்ள முருகன் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உண்மையிலே நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதனால தான் வந்து அவரை நம்பி இவ்வளோ கூட்டம் வருதுங்க. முன்னெல்லாம் வந்து கியூ வந்து சீக்கிரமாக போகிற மாதிரி தெரியும். இப்போல்லாம் வந்துட்டு 8 மணி நேரம் ஆகுது அவரை பார்க்கறதுக்கு. இருந்தாலும் வந்துட்டு கடவுள் முகத்தை பார்த்த உடனே நம்ம நின்னதெல்லாம் வந்து கால் வலியாக இருந்தாலும் சரி, கை வலியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ எப்போவுமே நான் கோயிலுக்கு வந்தால் நான் பர்சனலாக வேண்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி வேண்டுறாரு எனக்கு தெரியாது. பட் நான் பர்சனலாக வேண்டது, எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிப்பேன். கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, அவ்வளோதான். இது போதும். நமக்கு வந்து கடன் இல்லாமல் நமக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தால் நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வேண்டிப்பேன். அண்ட் போயிட்டு வந்த உடனே மாமனார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துருக்கேன். இதுதான் வந்துட்டு என்னோட மாமனார். ஓகேங்களா? ஸோ என்னோட வீடியோவில் யதார்த்தமாக என்ன நடக்குதோ அதை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எப்போ வந்தாலும் இவர் வந்து விவசாயத்தை பற்றி தான் பேசுவார். அதுவும் எப்போ ஊருக்கு போகிறோம், வேர்க்கடலை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.